أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் ரட்சகனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் குறித்தாவதாக. இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் உள்ள ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று வளர்ந்துமாக என்று பிரார்த்தித்தமாக இந்த உரையை கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு ஏராளமான அறிவுரைகளை, போதனைகளை, வழிகாட்டுதல்களை தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலம் சொல்லி காட்டுகிறார். எண்ணற்ற ஏராளமான அறிவுரைகள், போதனைகள் மனிதனுக்கு திருமறை குர்ஆனின் மூலம் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிவுரைகள் அத்தனையும் குறித்து வேறொரு அறிவுரை அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருங்கள் என்ற வார்த்தை பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஒரு தடவை சொன்னா பத்தாது, இரண்டு தடவை சொன்னால் பத்தாது, மூன்று தடவை பத்தாது, சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவன் திருமறையில் சொல்வதை பார்க்கிறோம். நம்மளாம் கேட்கலாம், ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா, மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா, வாரத்துக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா, திரும்ப 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 சொல்வதனுடைய அவசியம் என்ன, அதற்கான தேவை என்ன என்று நாம் யோசிக்கலாம். அதற்கான பதிலையும் அல்லாஹ்வுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அதான் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருப்பதுதான் அதற்கான காரணம் என்கிறார். பலவீனமாக, ஆமா பலவீனம். என்ன பலவீனம்? எல்லாமே பலவீனம். உலகத்துல ஒரு மனுஷன் சாப்பிடுறான், அண்டா நிறைய சாப்பிட முடியுமா? ஒரு அளவுதான், லிமிட்டுக்கு மேல போக முடியாது. நல்லா திடகாந்தரமான உடல் உடையவர், நல்ல வலுவுடையவர், சரி எங்க ஒரு 2 டன் தூக்குங்க, நசுங்கி செத்து போயிடுவான் மனுஷன். ஒரு அளவுக்கு தான் பலமோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் மனிதனுக்கு இருக்கிறது. நல்லா குடிச்சிட்டாரு, நல்லா சாப்பிட்டாரு, நான் மாயத்துக்கே போக மாட்டேன், நான் சிறுநீரே கழிக்க மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு அளவு, ஒரு லிமிட் தாண்டி இருந்துச்சுன்னா அவருடைய உடம்பு அவர் பேச்சு கேட்காது. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தனுடைய உடம்புடைய கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். இது மனிதனுக்கு இருக்கிற வழக்கு. நான் தூங்கவே மாட்டேன், தூங்காமே இருக்க போறேன் என்று யாராவது ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரம் உழைப்பிற்கு பிறகு மனிதன் உறங்கி ஆக வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற வழக்கு. இப்படி ஏராளமான எண்ணற்ற பலவீனங்களோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலவீனங்களில் ஒரு பலவீனம் தான் மறதி என்கின்ற பலவீனம். நான் மறக்கவே மாட்டேங்க என்று யாரும் சொல்ல முடியாது. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலவீனங்களில் ஒன்று மறதி என்கின்ற பலவீனம். எனவே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். நம்மள பலர்கள் போன வாரம் சும்மா என்ன தலைப்புல பேசினாங்க அப்படின்னு கேட்டோம்னா, போன வாரமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். சரி, தலைப்பு வேணாம், அது என்ன கருத்து சொன்னாங்க, கருத்து நல்ல கருத்து சொன்னாங்க, ஆனா என்னென்ன மறந்துருச்சு என்று யோசிக்க ஆரம்பிக்கும். இப்ப போன வாரம் பேசினதே, போன வாரம் கேட்டதே மறக்கும்னா, போன மாசம் போன வருஷம் மறக்காம இருப்போமா? நிரந்தரமா அப்படியே மனசுல வச்சிருப்போமா? கிடையாது. அப்ப மனிதன் என்பவன் மறதியால் படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த அளவுக்கு மறதி? மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பலவீனம், இந்த பலவீனங்களில் மறதி என்கின்ற பலவீனம் எப்படி இருக்கிறது என்பதை பெரிய பெரிய வரலாறுகளை நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு வரலாறு, அந்த வரலாறு நமக்கு அதை உணர்த்தும். அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இரு தரத்தால் படைத்தால். படைத்தது மாத்திரம் அல்லாம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா,
அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான், இந்த சொர்க்கத்துக்கு நுழைங்க, பகுலா மின்ஹா ரகதன் ஹைஷி ஷிரத்துமா, நீங்க இருவரும் இதுல விரும்பியவாறு சாப்பிடுங்க, குடிங்க, தங்குங்க. ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்கிறாங்கப்பா என்று அல்லாஹ் சொன்னான். சைத்தான் ஆசை வார்த்தை காட்டிருந்தார். ஆகவே இந்த மரத்தை நெருங்கினா, கனிய புசிச்சீங்கன்னா நீ நிரந்தரமா இங்கே இருந்துடுங்க, நீ வளர்த்துகளை விட உயர்ந்துடுங்க என்று ஆசை வார்த்தை காட்டியவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மறந்தார்கள். அந்த மரத்தை நெருங்கினார்கள், இறைவனின் கோபத்திற்கு ஆளானார்கள், அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் நேரடி கரத்தால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்டு, இறைவனால் ஞானம் வழங்கப்பட்டு, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்ட, அறிவுரை வழங்கப்பட்ட, கட்டளை வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பரப்பார்கள் என்றால் நாம ஏமாத்துறோம். அவன் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டாமோ 1400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருக்கு வழியை கொடுத்து அவங்க 100 பேருக்கு சொல்லி அவங்க அடுத்த தலைமுறை 1400 வருடங்கள் கடந்து வந்து அதுல ஒருத்தவர் போய் 4 வருஷம் ஆய்வு படிச்சுட்டு வந்து அதை விளக்கம் வச்சு அர்த்தம் வச்சு பயான் பேசி இப்படி கேட்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்ட செய்தியே வரப்பார்கள் என்றால் நாம் என்ன மாற்றோம்? இப்ப மனிதன் பலவீனமாக மறதி என்ற பலவீனத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறான். திரும்ப திரும்ப சொன்னா என்ன நடக்கும்? வேற வேலை இல்லை பாருங்க, ஒரே அரைச்ச மாதிரி அழைக்கிறாங்க, இதே தலைப்பா, வேற தலைப்பே இல்லையா என்று எரிச்சல் ஏற்படுவா. நாம பெருசா என்னத்தை பேச போறாங்க, நமக்கு தெரியாதுதான். 20 வருஷமா என்னத்தை பெருசா கேட்டுட்டோம், அதெல்லாம் பேச போறாங்க. என்ன சலிப்பையா? ஆமா போங்கப்பா, உங்களுக்கு வேலை இல்லை, சொன்னதை எல்லாம் சொல்லிட்டு இருக்க போறீங்க, என்னத்த அதுல வந்து கலந்துக்கிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்று புறக்கணிப்பையா? எதுக்கு ஏற்படுத்தும்? மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய தகவல்கள் அது தெரிந்தே இருந்தாலும், அது நாம் அறிந்தே இருந்தாலும், பல தடவைகள் கேட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டால் அது வெறுப்பையும் சலிப்பையும் இரண்டோடுவதையும் பாராபத்தையும் எனக்கு என்ன தெரியாதா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துமா? அது மற்றவங்களுக்கு ஏற்படுத்தலாம், ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது ஏற்படாது இருக்கிறார்கள். அறிவுரைகளை அதை செவியேற்கக்கூடிய தன்மையை இறை நம்பிக்கையின் தன்மையோடு அல்லாஹ் வந்து கொடுக்கிறான். மார்க்க செய்திகளை ஏன் அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கையின் தன்மையோடு கொடுக்கிறான்னா, சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சொல்ல இருந்தா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா என்னை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்களா, அப்ப கூட்டிட்டு போகும்போது ஒரு கடையை நான் பார்த்தேன்னா இப்படின்னு சொந்த கருத்தை, சொந்த செய்தியை, சொந்த வரலாற்று நிகழ்வுகளையா பேசுறோம். மார்க்க செய்திகள், இறைவனுடைய வகை செய்திகள், மார்க்கத்தின் போதனைகள் பேசப்படக்கூடிய சபைகள், அதனுடைய அறிவுரைகளை கேட்கக்கூடிய, அதனுடைய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இறை நம்பிக்கையின் தன்மையோடு கொண்டு இருந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ரக்கீர், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு விருப்பையோ சலிப்பையோ பாராமத்தையோ இரண்டோடுவதை ஏற்படுத்தாது. மாறாக தன்ஃபவுல் முஃமினீன், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலனை ஏற்படுத்தும், படிப்பினை ஏற்படுத்தும், அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார்கள். மார்க்க செய்திகளை கேட்டு அதை விளங்கி மாற்றம் உண்டானால், அதிலிருந்து பாடம் பெற்று படிப்பினை பெற்று தன்னை சீர்திருத்திக் கொண்டால், தன்னை மாற்றிக் கொண்டால் அவர்கள் இறை நம்பிக்கையின் தன்மையோடு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு மாற்றமா வெறுப்படைச்சோ சலிப்படைச்சோ நமக்கு தெரியாததா என்ற எண்ணம் கொண்டோம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு ஏதோ ஒரு ரெஸ்டுக்காக ஓய்வு நேரம் மாதிரி ஜும்மா பிரசங்கங்கள் மாற்ற சபைகள் கடந்தோ போனோம்னா அங்க இறை நம்பிக்கையின் தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது, இறை நம்பிக்கையின் தன்மை அற்று போகிறது என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்ந்திருக்கிறார். அவன் பேசப்படக்கூடிய கருத்துக்கள் இறை செய்தி என்றால், இறைவனுடைய போதனைகள் என்றால், அவன் வழங்கிய வகிச்சி என்றால் அதை கேட்கக்கூடிய தன்மையில ஒரு ஆர்வம் இருக்கணுமா இல்லையா? அதுல ஒரு ஈடுபாடு இருக்கணுமா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கணுமா இல்லையா? உண்மை இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகு நம்மளுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய உறுதி இருக்கணுமா இல்லையா? உலகத்துல இருக்கிற ஒரு சபை நம்மள ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருக்கிறாங்க, நம்ம போறோம், போனா யாரும் நம்மளை கண்டுக்கல,
அப்படியே போறான். எப்படி இருக்கும் நமக்கு? எப்படி இருக்கும்? என்னடா இச்ச இங்க போய் வந்துட்டவன் ஒரு எரிச்சல் செய்ய மாட்டோம், கோபப்பட மாட்டோம், ஆத்திரப்பட மாட்டோம். அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அழைப்பாக ஜும்மாவை வைத்து அழைக்கின்றான். வாங்க, இதான் நூதிய லிஸ்ஸலா, ஜும்மாவுடைய தொழுகைக்காக அதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு முதல்ல பள்ளிக்கு வாங்க பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு அழைப்பை கொடுக்கிறான். அந்த அழைப்பின் சபையில் இறைவனின் செய்திகள் பேசப்படுகிறது. அது பேசப்படக்கூடிய அந்த சபைகளில் இறை கருத்துக்களை உள்வாங்குவதில் அலட்சியம் இருந்துச்சுன்னா, வாராமுகம் இருந்துச்சுன்னா, அந்த இறை செய்திக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா, இறைவனுடைய வார்த்தைகளை நாம் அதற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு சபையில் அழைக்கப்பட்டு நான் புறக்கணிக்கப்பட்டால், அலட்சியப்படுத்தப்பட்டால் எனக்கு வெறுப்பு ஏற்படும், கோபம் ஏற்படும்னா, மார்க்க சபைகளில் நாம் கலந்து கொள்வதில்லை, நாம் அலட்சியம் காட்டினால் அல்லாஹ் முன்னில் இருப்பான். நாம சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, ஒரு மார்க்க செய்தி, இறைவனுடைய வசனங்கள், இறை செய்திகள் போதிக்கப்படக்கூடிய சபையில் ஒருவர் முன்னாடி வந்து அமர்ந்தார்னா அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு முன்னாடி இருக்கும். ஒருத்தர் தற்று விலகி நிற்கிறாரா, அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் விலகி. ஒருத்தர் கடைசியில போய் நிற்கிறாரா, அவருடைய அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆளாளர் நபிமொழிகள்ல இருக்கிறேன். ஒரு சபையில வந்து கலந்துகிறது, ஒரு சபையில மார்க்க செய்திகள் பேசப்படக்கூடிய நிகழ்வுகள் நாம் கலந்து கொள்வது என்பது ஏதோ வந்தோம் உட்காம போனோம் போனங்கிறது இல்லை. இறைவனுடைய அருள் நம்மை இருக்குவதற்குண்டான வாய்ப்பாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் அதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு இந்த அறிவுரைகளை கேட்கப்படும் பொழுது மார்க்க செய்திகள் அது எவ்வளவோ கேட்டாலும் சரி, எவ்வளவோ கேட்டிருப்பாங்க, நிகழ்ச்சிகளை கலந்திருந்திருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க, வாழ்க்கையில் அதற்கான படிப்பினைகள் ஏற்பட்டிருக்க. காரணம், அதை உள்வாங்கக்கூடிய தன்மை அவர்கள் விட்டிருக்கிற கிடையாது. எப்படி மார்க்க செய்திகளை, இறைவனுடைய அறிவுறுத்தல்களை, அவருடைய எச்சரிக்கைகளை எப்படி உள்வாங்கணும், அதற்கெல்லாம் அவருடைய தூதரவங்க ஒரு உளவியல் தன்மையை நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஒரு மனோதத்துவ ரீதியிலான வழிமுறையை நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர்கள் சிலரை குர்ஆனை ஓத வச்சு அவங்க கேட்பாங்க. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை குர்ஆனை ஓத சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறுத்து நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் கேட்பாங்க, இன்னைக்கு திடீர்னு நிப்பாட்டுங்கிறாங்களே என்னாச்சுன்னு அவர் தலையை தூக்கி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் கண்ணீர் மடுங்க அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஏது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்றாங்க. நீங்க ஓதுற அந்த வசனம், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَإِذَا جِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கு எதிராக அந்த தூதர்களை நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். அதே போன்று ஒன்னையும் இந்த சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்லும் நபராக கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்று அல்லாஹ் கேட்கிறோம். கைஃபை தாஜினா எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேசுகிறார். எதுக்கு கிறிஸ்துமஸ் அலுவலம் அல்லாஹ் மறுமையில தூதர்களை இந்த சமுதாயத்திற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவார். நீ செஞ்ச அனிச்சாட்டியம் அக்கிரமா எல்லாத்துக்கும் தூதர் சாட்சியாக நிற்பான். எப்பா வரலட்சண மார்க்கத்துல இல்ல, நீ வாங்கின, நீ என்னுடைய தூதருடைய என்னுடைய வகைக்கு மாற்றமா, என்னுடைய வகைக்கு மாற்றமா நடந்த நான் சாட்சி நபிகளாக நிற்பான். நான் வழிகாட்டிய சுண்ணாவுக்கு மாற்றமா உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு விதத்துகளை நீ செஞ்ச, இதற்கு நான் சாட்சி ரசூலுல்லாஹ் நிற்பான். இவ்வளவு வட்டி வாங்கின, மோசடி பண்ண எல்லாத்துக்கும் நான் சாட்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவங்க வந்து நாளை மறுமையில் சாட்சி சொல்ல நிற்பார்களாம். ஏன் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துறான்? மறுக்க முடியாத. மத்தவங்க யார் வந்து சொன்னா பொய் சொல்றாங்க, தூதரே அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டுவான். உனக்கு வழிகாட்டுவங்க தூதர் தானே, உனக்கு சொல்லித்தரவங்க தூதர் தானே, உனக்கு சொல்லி தந்த மார்க்கத்தின் வழி, அதன் வழியில் செயல்படணும்னு அனுப்பப்பட்ட தூதர், அதற்கு நீ நேராக நடந்தியா, அதற்கு மாற்றமா நடந்தியா? இந்த தூதரே சொல்வார் கேளு என்று தூதரை கொண்டு வந்து அல்லாஹ் சாட்சியாக நிறுத்துவான்.
அப்படி நிறுத்தப்படும் பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும்? பரிதவிச்சு நிற்பாங்களே என்று அல்லாஹ் அந்த சம்பவத்தின் நிகழ்வை நபிகளாருக்கு எடுத்து காட்டிருக்கார். ரிசுலா அதுதான் ஏழுதான் தெரியுமா? நாளைக்கு நடக்க போறது, மறுமை எப்பயோ வரப்போறது, மறுமையில தானே என்று அவங்க பார்க்கல. இந்த உலகத்துல இப்ப நடந்தா என்ன என்று வைத்து பார்த்தாங்க. இப்ப நடந்தா என்ன? ஏன் நமக்கு மார்க்க அறிவுரைகள், மார்க்க செய்திகள் அது தாக்கம் ஏற்படுத்தாமல் போகிறது என்றால் நம்முடைய சிந்தனையில அந்த நாளைக்கு, நாளானைக்கு, மறுமைக்கு என்று நாம் அதை தூரமாக வைத்து பார்க்கும் பொழுது, ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நெருக்கமாக இப்ப நடந்தா என்று வச்சு பார்த்தாங்க. அந்த மாதிரி எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்க்க கட்டளைகளை, அறிவுறுத்தல்களை, எச்சரிக்கைகளை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அது மிகப்பெரிய உளவியல் மாற்றத்தை மனசை ஏற்படுத்தும். போவோம், இங்கிருந்து ரோட்டுக்கு வெளியே அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு லாரி வந்து அடிச்சிருச்சு. அடிச்சு கை காலெல்லாம் விளங்காம போச்சு, படுத்தி ஆயிடும். சிந்திச்சு பாருங்க, ஒண்ணு விளங்கல, பெத்த பிள்ளை நம்மள உதாசனம் கொடுத்து தள்ளிட்டு போறோம். நம்ம பாசம் காட்டி அன்பு காட்டிய மனைவி இந்த கூட இருக்கிறது என்று நம்மள உதவி தள்ளிட்டு போறாங்க. நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர் அவர்களும் இவனால ஒன்றும் பிரோஜனம் இல்லை என்று நம்மளை உதவி தள்ளிட்டு போறாங்க. நிர்கதியாக நிற்கிறோம். இப்ப நடந்த எப்படி இருக்கும்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நம்மை பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர், நாம் அரவணைத்த மனைவி, நம்முடைய உறவுகள் இல்லாமல் நம்மை கிடப்பட போட்டு ஒன்னாத்துக்கு வேலைக்கு இல்லை என்று விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? மனசு இனிப்பா இருக்குமா? சுகமா இருக்குமா? கவலையா இருக்காது, வலியா இருக்காது, வேதனையில துணிச்சிட மாட்டான் மனுஷன். அப்ப இப்ப நடந்தா அதை உணர்வுல நமக்கு அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. இப்படி இறை செய்திகளை, இறை எச்சரிக்கைகளை உணர்ந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த செயல்முறையை நமக்கு வடிவம் காட்டுறாங்க. இதா ஜாஅத்தி ஸாஹா, அந்த நாள், அந்த மறுமை வந்துவிடும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஃபி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய நண்பனை, அனைவரையும் விட்டு விரண்டு ஓடுவார்கள் என்கிறார்கள். எல்லாரும் விட்டு ஓடுவாங்க. யார் பக்கத்தில் இருக்க மாட்டார். ஏன் வாழ்க்கை, ஏன் வறுமை, ஏன் நன்மை என்ன தெரியலையே ஓடுவோம். இதை எவ்வளவு தடவைகள் கேட்டிருப்போம். இந்த ஒரு செய்தி நாம் தற்போதைய வாழ்வின் நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றம். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் பல விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு முரணாக, மார்க்க விஷயங்களுக்கு மாற்றமாக நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்களுடைய அழுத்தங்கள், சுத்தி இருக்கிறவங்களுடைய பார்வைதான். இப்படி செஞ்சா மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதன்படி செய்தால் சமூகம் என்ன பேசும்? காலகாலமா இருக்கிறது திடீர்னு மார்க்கம்னு சொன்னா சமூகம் என்னங்க பேசும்? சுத்தி உள்ளவங்களுக்காக நீங்க அம்மா தான் சொல்லிட்டாங்க, நான் வரதட்ச வராத கொள்கையில தான் இருந்தேன், அவங்க அழுத்த கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை. இப்படி நண்பன் மாடா விளையாட போது தொழுகையிலிருந்து திசை திரும்பிட்டு போயிட்டான். இப்படி பலரும் மார்க்க நெறிகளில் இருந்து பிறழ்வதற்கும் வழிதவறி போவதற்கும் காரணம், மிக மிக காரணமாக இருக்கிறத பாத்தீங்கன்னா உறவுகள். சுத்தி இருக்கிற நபர்கள் அவங்க மிக முக்கிய பங்காளிகளாக, மிக முக்கிய அந்த விஷயத்திற்கு ஒரு பங்காளிகளாக இருப்பாங்க. உலகத்தில் அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இறைவனை திருப்திப்படுத்த மறந்தால் என்ன நடக்கும்? அவ சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் விரண்டோடினால் அவன் தாங்க மாட்டோம்னா, இப்ப மறுமையில் விரண்டோடுதல் என்ன சாதாரணமா? அந்த ஜாலியா? அப்ப மறுமையில் சொல்லப்படக்கூடிய, மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கைகளை இப்ப நடந்தா எனக்கு என்ன என்ற மனநிலையோடு நாம் அணுக ஆரம்பித்தால் மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை நமக்கு ஏற்படும். இதை அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்படி எத்தனை உரைகளை கேட்டாலும், எத்தனை செய்திகளை கேட்டாலும், அந்த அறிவுரைகளை கேட்கக்கூடியவர்கள், மார்க்க செய்திகளை கேட்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க என்னமும் பேசுங்க பாபா, நல்லா பேசுங்க, பேசுவிட்டு நாங்க இந்த வழியில தான் போவோம்னு சொல்லி அதை கடந்து போகக்கூடிய மக்களை பார்க்கணும். ஏதோ நாம நம்முடைய சொந்த கருத்தை சொல்லி வழி நடத்த நினைக்கிற மாதிரி, இறை மார்க்கத்தில் இறை வசனத்தை கொண்டுதானே அறிவுறுத்தப்படுகிறது. அதை புறக்கணித்து சொல்லக்கூடிய மக்கள் ஒரு சாரார். அந்த அறிவுரைகளை
அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு சாரார், அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை வழங்குகின்றார். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லக்கா. எவன் எனது அறிவுரையை புறக்கணிப்பானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை தான் ஏற்படுத்துவோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. நாளை மறுமையில் அவனை குருட்டு பயலாக இருக்கும். அப்ப கேட்பாங்க, கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா. என்ன எதுக்கு குருட்டு பயலா இருக்கிற? உட்காந்து குந்து பசீரா, நான் தான் கண்ணு தெரிஞ்சவனா தான் இருந்த உலகத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு கால கதாலிக அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனஸீதஹா. அடா இப்படிதானா என்னுடைய அறிவுரை, என்னுடைய மார்க்க செய்தி உனக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சுல. நீ என்ன செஞ்ச? புறக்கணிச்சுட்டு போனியா? அதை அலட்சியப்படுத்திட்டு போனியா? அதை மறந்துட்டு போனியா? அதே மாதிரி ஃபனஸீதஹா, நான் உன்னை மறந்துட்டோம், ஓடக்குண்டு பயன் என்று அல்லாஹ் விரட்டி விடுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய எதிர்ப்பறையில் பேசுகிறார். இப்ப யார் இறைவனுடைய வசனங்கள் அறிவுறுத்தப்பட்டு இதுதான் சரி, இது தவறு, இதுதான் நேர்வழி, இதுதான் வழிகேடு, இதுதான் உண்மை, இதுதான் அசத்தியம், இதன் வழியில் வந்தால் தான் சொர்க்கத்தின் பாதை என்று வணக்க வழிபாடுகளில், கொள்கைகளில், உண்மைகளில் நமக்கு சொல்லப்படும் பொழுது அதை புறக்கணித்து யார் சொல்வார்களோ, அலட்சியத்தோடு யார் அதை அணுகுவார்களோ அவர்களை குருட்டு பெயராக எல்லாம் வறுமையில் அவர்களை உதாசீனப்படுத்தி எல்லாம் உதவி தருவான் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். மறுமையில் அந்த நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது இன்சான், அப்ப மனுஷன் சிந்திப்பான், சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க, அப்பெல்லாம் சொன்னாங்க, இப்பெல்லாம் சொன்னாங்களே, உணராம விட்டமே என்று மனிதன் அறிவுரைகளை அப்போது நினைத்து பார்ப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், அறிவுரை எப்படியா பயந்துரும்? அங்க எப்படி பயந்துரும்? பயந்துருவதற்குண்டான காலங்கள், வயது எல்லாத்தையும் உலகங்களை கொடுத்து அப்ப சிந்திக்காம அப்ப உணராம இப்ப ஆஹா கேட்டு நடந்திருந்தா, அப்படி நடந்திருந்தா, உண்மைப்படி இறைவன் சொன்னதின்படி நடந்திருந்தா என்று இப்ப யோசிக்கிறியே, இப்ப எப்படி அறிவுரை பயன்தரும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிற அல்லாஹ் தன்னுடைய திருமறை நமக்கு சொல்லி காட்டுவதை பார்ப்போம். அப்ப இப்படி மார்க்க செய்திகளை அதை செடியேற்கக்கூடியவர்களின் ஒரு சாரா அதை அலட்சியத்தோடு ஏதோ தான் என்னமோ ஏதோ நீங்க சொல்றத சொல்லுங்க, நான் இருக்கிறத இருப்போங்கிற மனநிலையில் கடந்து போகக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு இறைவனுடைய கடுமையான எச்சரிக்கையை திரும்ப சொல்கிறார். இன்னொரு சாரார் இருக்கிறாங்க தெரியுமா? மார்க்க செய்திகளை உருவாங்குவதில் ஆர்வம்னா ஆர்வம், அப்படியே ஆர்வம், அப்படியே ரசிச்சு ரசனை கொண்டு அப்படியே மார்க்க செய்திகளை உருகி கேட்பான். கேட்க மாட்டாங்கல்ல, கேட்பான். பேஸ்புக்ல ஷேர் பண்றதுல என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வீடியோ வைக்கிறது என்ன, மார்க்க செய்திகளில் ஈடுபாடோடு இருப்பார்கள், மார்க்க அறிவுரைகளை கேட்பதில் ஆர்வத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சாரார் எப்படி ஆயிரமாக தெரியுமா? பேசப்படக்கூடிய கருத்தை, அதனுடைய கருத்தினுடைய ஆழத்தை, அதன் உண்மையை உள்வாங்காமல், அதை உணராமல், அதை பாடமாக படிப்படியாக பெறாமல் பேசுகின்ற நபரை தூக்கி பிடிக்கிற, உயர்த்தி பிடிக்கிற நபர்களாக பலர் ஆகிவிடுவதை பார்க்கிறோம். வேதனையும் வேதனை. இது மனுஷனுக்கு இயல்பாக எல்லாம் கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய மனோநிலையில், மனிதனுடைய உளவியலில் அல்லாஹ் இதை இயற்கையாகவே கொடுத்திருக்கிறான். சைக்காலஜில சொல்லுவாங்க the frequency illusion effect. என்னப்பா இந்த frequency illusion effect அப்படின்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப, ஒரு முகத்தை திரும்ப திரும்ப பார்க்க, ஒரு குரலை திரும்ப திரும்ப கேட்க அது நமக்கு பரிச்சயமா, நமக்கு நெருக்கமா, நமக்கு ரொம்பவும் ஒரு அந்நியமா ஆனமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும். ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தவங்க அந்த முகம் அவங்களுக்கு அப்படியே பதிஞ்சு போன மாதிரி மனசுக்கு நெருக்கமாயிடும். அந்த குரல் அது நமக்கு மனசுக்கு நெருக்கமான மாதிரி ஆகும். இப்படி இறைவன் வச்சிருக்கிறான். அதை எப்படி அணுகணும், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி அணுகணுங்கிறது ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் எப்படி மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள் தெரியுமா? பேசப்படக்கூடிய நபர்களினுடைய பேஸ், முகத்துக்கு அடிக்ஷன் ஆகக்கூடியவர்களா, பேசப்படக்கூடிய நபரின் வாய்ஸுக்கு, குரலுக்கு அடிக்ஷன் அடிமையாக போகிறவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் பலர் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. இப்படியான ஒரு மனோநிலையில் தம்முடைய செயல்பாடுகளில் மார்க்க செய்திகளை அதை உரசி பார்த்து அதை தூக்கி பிடிப்பதை விட்டுவிட்டு அதை பேசுகின்ற நபர்களை கொண்டாடக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பார்க்கிற உலகத்துல தலைவா என் தலைவன் தாண்டா, என் தலைவனை விட்டா வேற யாரும் இல்லை,
போறான். என்னடா செஞ்சா அவன் தலையில? கஷ்டத்தை போகணும்னா, உன் சிரமத்தை போகணும்னா, உன் வாழ்க்கையில எதுக்கு உதவுனா? ஒரு மண்ணு கிடையாது. வலிகளையும் அசத்தியத்தையும் சினிமாக்கள் இருக்கிறதுல உன் பாக்கெட்ல இருந்து பணத்தையும் பிரிச்செடுக்கக்கூடிய அந்த கூத்தாடிக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகுதா இல்லையா? அவன் வயசாகி சொட்ட விழுந்து நடத்தி போய் சுய லாபத்துக்காக சில விஷயங்களை உலகத்துல செய்யப்படாம தெரிஞ்சும் கூட அதை புரியாம அதை விளக்காம என் தலைவண்டா மாசுதான் போறானே. பேஸ் அடிக்ஷன், வாய்ஸ் அடிக்ஷன், என்ன பேசு கருத்து கூட வந்திருக்காங்க. 2 வார்த்தை பேசிட்டா போதும், விசில் அடிச்சு செய்வா கொண்டாடுவான். ஃப்ரீக்வன்சி எமிஷன் எஃபெக்ட். இது மனிதனுடைய உடலில் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. பேசப்படக்கூடிய கருத்துக்களை, பேசப்படக்கூடிய செய்திகளைத்தான் நாம தூக்கி பிடிக்கிறமே ஒழிய நபர்களை நாம் ஒருபொழுதும் கொண்டாடவே கூடாது. அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் அதை மாற்றிக் கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு ஊர்ல சகோதரர் பயான் பேசும்போது, என்னங்க பயான் அந்த ஊர்ல பேசுறீங்க பயானு சூப்பரா இருந்துச்சு பயானு. அப்படியாக என்னங்க பயான் பேசணும்? அது பேசுறீங்க, ஏதோ பேசுறீங்க, ஆனா சூப்பர் பயான். என்ன பேசுன்னு தெரியல, ஆனா ஆள் சூப்பரா பேசுறாரு. மனசுல இருக்காங்க, ஆள் சூப்பரா பேசுறாரு, கருத்தை ஆழமா சொன்னாரு, தெரிவிக்க விட்டாரு. அப்படி இப்படி சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை, அந்த கருத்தாளமிக்க வாதங்களை தான் அவன் இந்த வாதம், இந்த கருத்து சொல்லப்பட்டது, இந்த கருத்து உண்மையிலே நல்ல கருத்து, இந்த பாயிண்ட் உண்மையிலே நல்ல பாயிண்ட், இந்த வாதம், இந்த துணியில் சொல்லப்பட்ட இந்த கருத்து உண்மையிலேயே மக்கள்கிட்ட ரீச் ஆகும் என்று அந்த வாதத்தை, அந்த கருத்தை, அந்த செய்தியை, அதனுடைய உள்ளவையை நாம் தூக்கி பிடிக்கிறமே ஒழிய, அதைத்தான் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறமே ஒழிய, பேசுகின்ற நபர்களை தூக்கி பிடிக்கிற, அவர்களை உள்ளத்தில் பதிய வைக்கிற நிலை நம்மிடத்தில் ஒருபொழுதும் வந்துவிடக் கூடாது. அந்த நிலை நம்மிடத்தில் இருந்தால் தெளிவான மனநிலையோடு நாம் பயணிக்கிறோம் என்றார். அப்படி மார்க்க செய்திகளை உள்வாங்கக்கூடிய நாம் மார்க்க செய்திகளின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவருடைய ஆழத்தை உள்ளத்தில் உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். யார் பேசினார்கள், என்ன பேசினார்கள், யார் பேசினார்கள் என்பதை விட என்ன பேசினார்கள் என்கின்ற தெளிவோடு அதை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய திருமறையில் பேசுகிறார். இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். அறிவுரைகள் பயன் தருவதெல்லாம் அறிவுடைய மக்களுக்கு தான். இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். அறிவுரைகள் பயன் தருவதெல்லாம் அறிவுடைய மக்களுக்கு தான். அப்ப செய்திகளை கேட்டு அதை உள்வாங்கி அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து அதை அதன் மூலம் தன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதை ஒரு படிப்பனையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அறிவுடைய மக்களுக்கு தான். அப்படி இல்லாதவங்க, அதை கேட்காதவங்க, அதை கேட்டும் கேட்காத மாதிரி நடக்கிறவங்க, அவருடைய கருத்தை உள்வாங்காதவங்க, அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பனை பெறாதவங்க, இறைவன் சொல்லி இந்த வசனத்தின் படி என்ன அர்த்தம்? முட்டா பையன் அர்த்தம், மரம் அல்ல, முட்டா பையன் அர்த்தம். அதான் அல்லாஹ் சொல்றான் வசனத்துக்கு அர்த்தம். இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். அறிவுரைகள் எல்லாம் அறிவுடைய மக்களுக்கு தான் பயன் தரும் என்றால், அறிவுரைகளை அலட்சியப்படுத்தி போனால், பாராமுகமாக போனால், கருத்துக்களை உள்வாங்காமல் நபர்களை தூக்கி பிடித்து போனால் அவன் அறிவுடையவன் இல்லை, முட்டாள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே யார் பேசினார்கள் என்பதை விட என்ன பேசப்பட்டது என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால், எவ்வளவு பேசப்பட்டது, எவ்வளவு கேட்கப்பட்டது என்பதை விட எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்கின்ற சிந்தனை இருந்தால், அத்தகைய தெளிவு நம்மிடத்தில் இருக்கும் வரை நாம் தெளிவான சிந்தனையோடு செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். அத்தகைய மனநிலையோடு மார்க்க செய்திகளை, அறிவுரைகளை உள்வாங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பார்த்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எனும் முஸ்லிம் சமுதாய பேரியக்கம் எந்த தனி மனிதனையும் தலைவனாக கொண்டு செயல்படாமல், கொள்கையே தலைவனாக, நிரந்தர தலைவனாக கொண்டு செயல்படக்கூடிய, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, அந்த தீமையை தங்களில் ஒருவன் செய்திருந்தாலும், அவன் தலைவனாகவே இருந்திருந்தாலும்,
அந்த தவறை சுட்டிக்காட்டி அதற்கு தகுந்த நிலைகளை நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய, நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் பாரபட்சமின்றி செயல்படக்கூடிய, நடவடிக்கைகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல், பெரியவன் சிறியவன் என்ற பாகுபாடு இல்லாமல், சத்தியம் இது, உண்மை இது, நேர்மை இது என்ற துணியில் பார்வையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு மனித குறைகள் ஒருபுறம் இருந்தால் அதற்கு அப்பாற்பட்டு அந்த நிலைகளில் தன்னை திருத்திக் கொண்டு மாற்றி அமைத்து இந்த சத்தியத்தை, இந்த கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆக இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியினுடைய இந்த பயணத்தில் பல்வேறு விதமான தொடர்ச்சியான செயல்பாடுகளை நாம் செய்து வருகிறோம். அதில் ஒரு அங்கமாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பேரணி? மது போதை ஒழிப்பு பேரணி என்கின்ற பேரணியை நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பேரணி எதற்கு? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஜமாத்தின் சார்பில் நடத்தணும், காட்டணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு தான் கிடையாது. என்னப்பா மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தலையே என்று தலைமை கேட்பாங்க, அதுக்குன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அப்படியாவது ஒரு பேருக்காவது செய்யணுங்கிறதுக்கா கிடையாது. அல்லாஹ் சொன்னானே, வலுத்தக்கும் இன்கும் உம்மத்தும், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், எதுவும் நீங்கள் மக்களை நன்மை பக்கம் அழைக்க வேண்டும், நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் சொன்னானே, அந்த இறைவனின் வசனத்திற்கு அடிபணிந்து அதற்கு கட்டுப்பட்டுத்தான் தீமையை தடுக்கிற இந்த பேரணியாக நம்முடைய நாட்டில் நம்முடைய சக்திக்குட்பட்டு இந்த ஜனநாயக முறை நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதன் ஒரு வழிமுறையாகத்தான் இந்த மது ஒழிப்பு பிரச்சார பேரணியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை நாம் அவசியமாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீமைக்கு எதிராக களமாடக்கூடிய அத்தனை களங்களிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அது இருக்கும் வரை நமக்கு அதற்கான நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை அலட்சியப்படுத்தி இதை பொருட்படுத்தாமல் அதுக்கு 4 பேர் இருக்காங்க, அவங்க போய் பார்த்துக்குவாங்க என்ற ஒரு நிலையை நாம் கடந்து விடாமல், நமக்கும் இந்த சமூகத்தில் நாமும் பயணிக்கிறோம். ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு என்றால் ஏதோ ஒரு முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு திருவிழா யாரோ ஒருவருக்கு வரக்கூடிய பாதிப்பு அல்ல, அந்த பாதிப்பு நமக்கும் நம்முடைய தெருவிலும் நம்முடைய பகுதியிலும் நாளைக்கு வரக்கூடும். பக்கத்துல எதையோ தீ எரியுது, நாம உட்கார்ந்து இருந்தா அந்த தீ நம்மளை பற்றாது, நம்மளை தொற்றாதுங்கிறதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்கா? சமூகத்தை அழிக்க நினைக்கிற, முஸ்லிம் சமுதாயத்தை முடக்க நினைக்கிற, சிந்தனையால் முடக்கி கூட நினைக்கிற இஸ்லாத்தின் எதிரிகள், அரசியல் கபடதாரிகள் முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்களை குறிவைத்து மது போதை பழக்க வழக்கங்களை, கஞ்சா அபின் போன்ற பழக்க வழக்கங்களை பரப்பிட்டு இருக்கிறார். இதற்கு எதிராக நம்மால் உயர்ந்த பல முயற்சிகள், பல செயல்பாடுகள் இருந்தாலும் அதில் ஒரு அங்கமாக இது பேருக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த போத மனுஷனை அவனுடைய மனநிலையை மாற்றும் அப்படிங்கிறது ஒரே ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்பவும் விருப்பமானவங்க ஒருத்தவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியது. அவங்க மது தடை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நல்லா குடிச்சு நல்லா மட்டையா கிடக்கிறாங்க. அப்போ ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மூட்டி விடுறாங்க, ஏ ஹம்சா, ஏ ஹம்சா இஷ்யூ பின்னவா, ஹம்சாவே இருந்தா பாருங்க ஒட்டணும், போய் ஏறி பார்த்து ஒரு வழி பாருங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒட்டகம் தெரியுமா? அலிபுன் அபூ தாலிப் அவங்களுக்கு இருந்த 2 ஒட்டகம். அதை வச்சு அது மேல புள்ள ஏற்றிட்டு போய் அதை வச்சுதான் குழப்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஒட்டகத்துல ஏறி அந்த ஒட்டகத்துடைய திமிலையெல்லாம் வெட்டி வீசி உடலையெல்லாம் சரிச்சு கிழிச்சு 2 ஒட்டகத்தையும் கொலை பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட இந்த சம்பவம் போது ரசூலுல்லாஹி அவங்க நெருங்கி வர்றாங்க. அவங்க அந்த நிலையில இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வரும் பொழுது அப்ப அவங்க கேட்டாங்க ஒரு வார்த்தை, யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இறை குறிப்புதல் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு தேசமாக இருந்தவர் கேட்டாங்க, ஹல் அன்தும் இல்லா அபீதுன் லி ஆபாய், என்ற அடிமை பெயர்களா, நீங்கெல்லாம் என் முன்னோருக்கு அடிமை தானே, போயிருவா என்று பேசினார். யார் பேசினார்? இஸ்லாமுடைய பிரியத்தத்தை, நெருக்கமானவங்க, அன்னுண்ணியமானவங்க, அவ்வளவு பக்கபலமாக இருந்தவர்கள் இப்படி பேசினாங்களே. பேச வச்சது இது மது போதில் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும் என்னன்னு விளங்காம இப்படியான ஒரு நிலையை அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ எல்லா தீமைகளுக்கும் வாயிலாக இருப்பது இந்த மதுதான். இந்த மது நம்ம அறியாமலே நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு கஞ்சாங்கிற ஒரு
சரக்கரிசி தான் வாட வந்துடும், ஏதாவது தள்ளு கொண்டு வரும், தெரிஞ்சு போயிடும். ஆனா எதுவுமே தெரியாம சைலண்டா மாடி மேல போய் நல்லா உறிஞ்சி கொண்டு வீட்டுல படுத்துக்கிறாங்க. இப்படி கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட தீமைகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க பட்டியல் போட்டாதான் நீண்டுகிட்டே போகும். பெற்ற தாயே கொள்ளக்கூடிய அளவுக்கு புரியக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அதில் தற்காக்கப்படணும். இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா நபர்களுடைய வீட்டு பிள்ளைகளும் தற்காக்கப்படணும். அதற்கு இந்த தீமைக்கு எதிரான நம்முடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேரணி இருக்கிறது. இதில் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுமாறு கேட்டு நிறைய விஷயங்களை வாசிக்கிறோம்.